எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா, வேர்க்கடலையும் கொத்தமல்லியும் வச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒரு யூனிக்கான டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த வேர்க்கடலை கொத்தமல்லி சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 பெரிய பச்சை மிளகாய், 2 பெரிய பல் பூண்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒரு காஞ்ச வேர்க்கடலை, கொஞ்சமா புளி, உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு சீக்ரெட்டான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்பூடையும் பச்சை மிளகாவையும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சிருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் அதே அளவுக்கு வெள்ளைப்பொடியும் எடுத்துட்டு 2த்தையும் பொடியாக நறுக்கி நல்ல எண்ணெய் ஊற்றி வதக்கிடுங்க. இது 2ம் ஒன்றும் சேர்ந்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுதான் இந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ அதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி எடுத்த கொத்தமல்லி தண்டோடையே போடுங்க. இதை வந்து நல்லா வந்து சுருள வதக்கி எடுத்துருங்க. அது ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அது ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி, உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளித்து போட்டிங்க அப்படின்னா சூப்பரான இந்த கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு ரெடியாகிருங்க. இதை சுட சுட இட்லிக்கோ சூடான தோசைக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் கெட்டி சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.